மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நாளையுடன் வாக்காளர் பட்டியலிலே உங்கள் பெயரை பதிவு செய்வதற்கான நாள் நிறைவடைகிறது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். ஆனால் வாக்களிப்பது என்பது மிக முக்கியம். நம்முடைய ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை அப்படிங்கிறதுனால ஏற்கனவே உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இல்லாமல் இருந்தாலோ அல்லது இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் காரணமாக உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் நாளைக்கு அதை பதிவு செய்வது அப்படிங்கிறது மிக மிக கட்டாயம். அப்படிங்கிறதுனால அதற்கான ஆவணங்களை கொடுத்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 2026 வரப்போக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது என்பது மிக மிக அவசியம் என்பதனால உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு வாக்காளர் பட்டியல் உங்களுடைய பெயரை இன்றைக்கு போய் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளை வைத்துவிட்டு சோகுலப்பவும் இது முச்சந்தி சொன்னால் உங்கள் சுகநாதிவாக நான் அலெக்ஸ் பாண்டியன். 2 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாரத்தினுடைய முதல் நாளில் இருந்த திங்கட்கிழமையில இருந்தே பார்த்தோம்னா பேய்க்கும் சண்டைன்னு சொல்லி அதிமுக தாவேக்காவுடைய சண்டை உச்சத்தை எட்டி இருந்தது. அதிமுக இப்படியெல்லாம் போட்டு வெளுவெளுன்னு வெளுக்குமாங்கிற அளவிற்கு தாவேக்காவை போட்டு வெளுவெளு என்று வெளுத்து கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். என்னென்று சொன்னால், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க களத்தில் எப்படி இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறதுலாம் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஆனால் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எதிர்த்தரப்போடு எவ்வளவு அசிங்கமாக, ஆபாசமாக, கேவலமாக மோத முடியுமோ அவ்வளோ தூரம் மோதுவார்கள். அப்படி தான் பார்த்தோம்னு சொன்னால், கடந்த காலத்தில் அஜித் ரசிகர்களோடு மோடி கொண்டிருந்தார்கள். அப்புறம் யார் சூப்பர் ஸ்டாருங்கிற சர்ச்சையெல்லாம் வந்தப்போ ரஜினிகாந்தோட ரசிகர்களோடு மோதிக்கொண்டிருந்தார்கள். வேட்டையன்கிற படத்தையே நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு ஓச்சு கட்டினார்கள். அப்புறம் சூர்யாவை திட்டினாங்க, அப்புறம் சிவகார்த்திகனை திட்டினாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த ஒரு அனுபவத்தோடு அதிமுகவோடு அவங்க மோதினாங்க. ஆனால் அதிமுக என்னென்னா, இவருக்கு விஜய்க்கு ஒரு பழைய கடந்த கால வரலாறு இருக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் கொசுவத்தி வச்சு அப்படியே ஓட்டி விட்டார்கள். எப்படி அவர் தலைவா பட ரிலீஸ்க்கு மண்டிக்கிட்டார், அதே போல் மாஸ்டர் படத்துக்கு எப்படி கெஞ்சினார் அப்படின்னு ஆரம்பித்து கண்ணாபின்னான்னு சொல்லி அவங்க இறங்க ஆரம்பித்தாங்க. அவங்க சுப்பிரமணிய சாமிக்கே தண்ணி காட்டியவர்கள். அவங்களுடைய மகளிர் அணியை வைத்து அப்படி ஒரு போராட்டம் உலக வரலாற்றிலே பார்த்துருக்க முடியாது. அப்படியெல்லாம் காட்டணுமே. நேற்று ஆதவர்ஜுனா அந்த தாவேக்காவுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் நம்முடைய ஃபோக்கஸ் ஏடிஎம்கே கிடையாது, அந்த லைட்லாம் இந்த பக்கம் திருப்புங்க, திமுக பக்கம் திருப்புங்க, அதுதான் நம்முடைய ஒரே ஃபோக்கஸாக இருக்க வேண்டும். அதிமுக ஒன்றுமே கிடையாதுங்க களத்தில். நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏன் போய் அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சோசியல் மீடியாவில் சண்டை போடுறது தான் தேர்தல்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் திமுக திட்டுங்க. களத்தில் தேர்தலில் போய் நின்று மக்களிடம் போய் வாக்கு கேட்டு பூத் ஏஜென்ட் போட்டு வாக்குச்சாவடியில் வேலைகள் பார்த்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். அவங்க சோசியல் மீடியாவில் சண்டை போட்டு ஒரு 30 லைக் வாங்கிட்டாங்க, ஒரு 40 ரீட்வீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதுவே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருக்காங்க. பார்த்தா டெய்லி ஒருத்தர் ஒரு பெர்சன்டேஜ் ஆகும். முதல்ல 15% ஆரம்பித்தாங்க, இப்போ 40%, 60% அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. ஒருத்தர் கிண்டலாக போட்டுதார், தேர்தல் ஆணையமே தேர்தல் ரத்து பண்ணிடலாம், ஏன்னா இப்போயே 40% வந்துருச்சு, எப்படி 60%, 80% வந்துடும் தேர்தல் முடிகிறதுக்குள்ளாட்டியும். கிட்டத்தட்ட 234 தொகுதியில் எல்லா தொகுதியிலும் இவங்களே ஜெயிச்சிருவாங்கிறப்ப எதுக்கு மக்கள் பணத்தை வீணடிச்சு தேர்தல் நடத்திட்டு தாவேக்காவே ஜெயிச்சிருச்சு, விஜய் தான் முதல்வர் அப்படின்னு அறிவிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்கிற அளவுக்கு இது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரங்கராஜ் பாண்டே அவர் ஒரு கற்பனையில் அவரே ஒரு சர்வே பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் மொத்தம் ஒரு 3000 பேர்கிட்ட சர்வே எடுத்திருக்காங்களாம். ஒரு தொகுதியில் 16 பேரில் 30 பேர்கிட்ட கருத்து கேட்டு, அதுவும் இந்த மயிலாப்பூர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்லேயே கருத்து கேட்டு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து பார்த்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அதாவது குடிசை தொழில் மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரியான கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு அவங்களே மெரினால பீச்சில் சுண்டல் விற்கிறவங்கள ஆரம்பிச்சு அவங்களே கருத்து கேட்டு அதில் ஒரு பகுதியை கட் பண்ணி போட்டு கருத்து கணிப்பு முடிஞ்சிருச்சு, டிவிகே ஜெயிச்சிருச்சு, நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார், வருங்கால முதல்வர் சீமானை சந்திப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு பக்கம் காமெடி ஷோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க காமெடியாக இருக்காது. அதனால அதிமுக போட்ட அடியில் ஆதவர்ஜுனா அலறி போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஆதவர்ஜுனா போன்றவர்களுடைய நோக்கமே திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். அதிமுகவை தப்பித்தவரை கூட விமர்சித்து விடக்கூடாது, ஊழலை எதிர்ப்பாங்களா ஆனால் அதிமுக விமர்சிக்கக்கூடாது என்ற சொல்வதனுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று திமுக மீதான ஒரு தனிப்பட்ட வன்மம் ஆதவர்ஜுனா போன்றவர்களும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அவங்க குறி வைக்கிறதே அதிமுக ஓட்டை தான். இப்போ திமுக அவர் திட்டிக்கிட்டே இருக்கார் விஜயனா, திமுக காரங்க ஓட்டு போட போகிறது கிடையாது. அவங்க போட வேண்டியது என்னன்னா, திமுகவுக்கு எதிர்த்தரப்பில் யார் இருக்காங்க, அதிமுக தான் பெரிய கட்சி,
அது ஏற்கனவே பலவீனமாக இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் பலவீனமாக இருக்கிறது அப்படிங்குமே அந்த ஓட்டை எப்படி ஆட்டையே போகிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். அப்படிங்கிறனால அதிமுகவை நீங்கள் திட்டிங்கன்னா அந்த ஓட்டை வராமல் போயிட போகுது, அதை முதல்ல கேப்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற நினைப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன ஒன்று கலை யதார்த்தம் என்னன்னாக்கா, அதிமுக வந்து மானங்கண்ணியமாக வந்து போட்டு விஜய் அவமானப்படுத்தி 2-3 நாட்களாக தெரிகிட்டு இருக்காங்க. அது வந்து டிவிகே வாரியர்ஸாலேயே பதில் சொல்ல முடியல. அதனால் வந்து ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இவங்க வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டு கழுவி விஜயை ஊற்றிக்கிட்டு இருக்கிறது. அவங்க வந்து கம்பு சுற்றுற வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எதிர்த்தாக்குதலுக்கு வெப்பன்ஸ் இல்லை விஜய் ரசிகர்கள்ட்ட. ஆனால் இவர் வந்து விஜய் மாதிரியே வந்து மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு, எலான் மஸ்க் ட்விட்டரை மூடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு, இல்லை நீங்கள் சண்டை போட வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் சொன்ன இந்த 40% 30% ஒரு கிளவுட் லைனில் மிதக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. நேற்று வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த சென்னையில் மீட்டிங், அதே என்ன மீட்டிங் எங்கேனாக்கா சேப்பாக்கம் தொகுதியில் மீட்டிங் நடத்திட்டு அவ்வளோதான். இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட தேர்தல் ஆணையம் வந்து டிக்ளேர் பண்ணி சேப்பாக்கத்துலேருந்து துணை முதலமைச்சர் அமைச்சிருவாங்க, நம்ம தான் அடுத்ததுங்கிற மாதிரி அவர் வந்து பேச்சில் வந்து மொத்தமாக 2 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து சென்னை மொத்தமாக வந்து தாவேக்காவோட கோட்டையாயிடுச்சு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, கோட்டையாயிடுச்சு. இந்த தேர்தல் வந்து துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் கோட்டை 2 பேரும் வந்து வேற தொகுதிக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு வாயிலேயே வந்து தேர்தலை சந்திச்சு வாயிலே ஜெயிச்சு எல்லாரும் நீ இந்த மினிஸ்ட்ரி எடுத்துக்க, அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு. இதையே முழுசா நம்பிக்கிட்டு கட்சி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. வர பிப்ரவரி 3ஆம் தேதி கட்சி தொடங்கி 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, தேர்தல் நேரம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா ஒன்று வருது. நீ காலையில் அறிக்கை ஒன்று விசயானந்த் வெளியிட்டிருக்காரு. பிரம்மாண்டமாக நடத்தி மக்கள் சந்திப்பு நடத்தி மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சு இது வந்து கொண்டாட போகிறான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் பனையூர் ஆஃபீஸில் விஜய் வருவார், மிட்டாய் கொடுத்து ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்து விழாவை கொண்டாடி முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அதில் வந்து அந்த நோக்கத்திலே தான் போயிட்டுருக்காங்க. 3 வருஷத்தில் ஒரு 30 தடவை வெளியில் வந்திருப்பாரு, 30 தடவை கூட வந்திருக்க மாட்டா நினைக்கிறேன். ஒரு 15-20 தடவை இருந்து அதிகபட்சம் வந்திருப்பாரு. அதுவும் சேப்பாக்கத்தில் தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் என்ன சொல்றேன்னா 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலே அதிகமான அளவில் வந்து வெற்றி பெற்ற தொகுதிகளில் முதல் 10 இடங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சேப்பாக்கம் தொகுதி. அந்த தொகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது, என்ன கள வேலைகள் இருக்குது, எதுவுமே எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் இப்படியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்ததுன்னா ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தேனியிலே ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுலேயுமே சலசலப்பு. என்ன சலசலப்புன்னா எல்லாரும் அவங்க கருத்து எழுதி கொடுங்க அப்படின்னாங்களாம். எங்களுக்கு எழுதெல்லாம் தெரியாதுங்க, பேசத்தாங்க செய்வான், நீங்கள் பாட்டுக்கு எழுதி வாங்கிட்டா என்ன அர்த்தம், எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல விடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதிலேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சின்ன சலசலப்பு. இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், டிடிவி தினகரன் வந்து மனசு வச்சா என்னை ஏடிஎம்கில் சேர்த்தடலாம், அவர் மட்டும் போய் அங்கே சேர்த்துக்கிட்டாரு, என்னையே விட்டுட்டு போனார் அப்படிங்கிறாரு. எனக்கு தனி கட்சி தொடங்கக்கூடிய எண்ணமே கிடையவே கிடையாது. சத்தியமாக வந்து எங்கள் மாமியார் மேலே சத்தியமாக வந்து எனக்கு தனி கட்சி தொடங்குவதற்கான எண்ணம் கிடையவே கிடையாது. ராமநாதபுரத்தில் ஏன் என்னென்னா எனக்கு ஆதரவுகள் இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக நின்னேன். அதுலேயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைய ஓப்பனிசம்லாம் நிப்பாட்டி வச்சார் என் தொகுதியில் எனக்கு எதிராகவே. ஆனால் அதை தாண்டி 2வது இடத்துல வந்திருக்கேன்னா எனக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. அதனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் மறுபடியும் என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உலகத்திலேயே ஒரு அரசியல்வாதி நம்ம பார்த்ததே கிடையாது. ஒன்று வந்து அந்த கட்சியை கைப்பற்றுவதற்காக போராடுவார்கள். அப்படி முடியலையா தனியாக போய் கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை தோற்கடித்து முறியடித்து தன்னுடைய தலைமையில் வந்து ஒரு கட்சியை வந்து நிலைநிறுத்துவார்கள். இதுதான் வந்து நம்ம இது வரைக்குமே ஒரு அரசியல் இதில் பார்த்துருக்கோம். என்னை சேர்த்துக்குங்க, தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க, தயவு செஞ்சுக்குங்க, ப்ளீஸ் என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு கெஞ்சக்கூடிய ஒரு அரசியல் தலைமைங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதராகத்தான் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் பல ஆண்டுகள் நடந்த சண்டையில் வந்து இபிஎஸ் தான் ஜெயிச்சாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வாக்கு மூலமாகவும் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு டிடிவி தினகரன்ட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி அவரோட அருமை அண்ணன் எடப்பாடிட்ட பேசி என்னை அப்படியாச்சும் சேர்த்துக்கங்கிறாரு. இது ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில் யாராச்சும் கூட்டணியில் சேர போகிறாங்க, யாராச்சும் கூட்டணியிலேருந்து விலக போகிறாங்கன்னா அது வந்து டெல்லியில் தான் முடிவெடுக்கப்படும். ஆனால் ஓபிஎஸ் முதல் முறையாக வந்து அவர் தேனியில் வச்சு அந்த முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காரு. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருனாக்கா, டிடிவி தினகரன் எப்படியாவது பேசி எடப்பாடி நான் டிடிவி 3 பேரும் சேர்ந்து ஒரு அதிமுக ஒன்று உருவாக்கிட்டாருனாக்கா வர தேர்தல்கள்லாம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், மிகப்பெரிய
வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்றாரு. அப்படிதான் இருந்தீங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேரை தொடர்ந்து முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 10 தோல்வியில 7 தோல்வி வந்து இவர் இருக்கும் போது தான் நடந்துச்சு. 2019 நாடாளுமன்றத்தில் 2021 ஆட்சியவே இழந்தாங்க. ஆனா இவர் இன்னமும் அந்த கோட்டசாமி எந்திரி அந்த கனவுலயே இருக்காரு. உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு. பீகாரை சேர்ந்த கௌரவ் குமார் என்கிற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளிய குடும்பமே கொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்கவே ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பீகார்லேருந்து தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவி, ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட வந்து எப்படியாவது ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பரை போய் பார்த்துருக்காரு. அந்த நண்பர் இன்னொரு நண்பரோட அனுப்பியிருக்காரு. அவர் ஒரு பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு காவலாளியாக இருக்கக்கூடிய ஒருவர், சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி, எங்களோட ரூமில் தங்கிக்கங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் நண்பர்களோட மது அருந்தினப்ப வந்து அவருடைய அந்த கௌரவகுமாருடைய மனைவி மீது வந்து பாலியல் ரீதியிலான அத்துமீறல் நிகழ்த்த முயன்று, அதுக்கப்புறமேல அதை வந்து தடுத்தனால கௌரவகுமாரையும் கொலை செய்து, அவருடைய மனைவியையும் கொலை செய்து, அந்த சிறுமியையும் கொலை செய்து, அது வந்து பெருங்குடி குப்பையில் வந்து தூக்கி போட்டு, மாட்டில் தூக்கி போட்டு, போகிற வழியில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து அந்த கௌரவகுமாருடைய பணத்தை வந்து அடையாறில் வந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து பதவியளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோன்னா வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள்ங்கிற ஒரு வதந்தியை பாஜக முன்வைத்து அதன் மூலமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனவெறுப்பை தூண்டி அரசியல் ஆதாயத்தை தேட முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து செய்தது வந்து வடமாநிலத்தோட அதே பீகாரை சேர்ந்தவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். அப்படின்னாலுமே கூட தமிழ்நாட்டில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நமக்குமே வந்து இந்த துயரத்தில் பங்கு இருக்கிறது, நாமுமே இந்த துயரத்தில் வந்து பங்கெடுக்கிறோம். இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும். பாருங்கள், பீகாரில் வந்து ஒரு தொழிலாளி, அவர் வந்து அங்கே வந்து பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் இங்கே வந்து வந்திருக்கிறார். தமிழ்நாடு தங்களை வாழ வைக்கும்னு சொல்லி வந்திருக்கார். வந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது உண்மையிலேயே நமக்கு மனம் பதப்பதைக்க வைக்கிறது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதுங்கிறது மிக மிக முக்கியம். முற்றுப்புள்ளி வைப்பது அப்படின்னா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அதை பார்ப்பதை தாண்டி இது எப்படி வந்து இன்னும் இந்த பிரச்சனையை பார்க்குறப்போ வந்து நமக்கு சமூக ரீதியாக பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. பீகாருங்கிற ஒரு மாநிலம் இருக்குது. ஏன் அந்த மாநிலத்தில் வாழ்வதற்கு வழியே இல்லாமல் ஏன் வந்து இத்தனை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தொழிலாளர்கள் இங்கே வருகிறார்கள்? அப்படி வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளரே வந்து ஒரு மது போதையில் வந்து பாலியல் ரீதியான அத்துமீறல்களை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு மிக மோசமான ஒரு ஆணாதிக்க மன்னர்களில் இருக்கிறார். அப்படிலாம் நம்ம வந்து நிறைய பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல வந்து இந்த துயர சம்பவம் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை நம்ம பதிவு செய்வோம். ஆக்சுவலாக இந்த பீகார் கொண்டு இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் நாட்களெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. திருப்பூரில் நம்பர் 1 இடம்னாக்கா அதுக்கு அடுத்த இடங்களில் சென்னை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்டாம்ஸ் ரோடெல்லாம் போனோம்னாக்கா நாங்கள் 10 பேர் இருந்தாங்கனாக்கா நீங்கள் டக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா 7 பேர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. எல்லா கடைகள்லையும் எல்லா வேலையும் அதான் நமக்கு தெரிஞ்சு விவசாயம்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் எந்த அவங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு, இங்கேருந்து எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான வேலைகள் இங்கே இருக்கா அப்படிங்கிற எந்த கணக்கு வழக்குமே இல்லாமல் தும்னு வராங்க. இது மாதிரி பிரச்சனைகளில் சிக்கிறாங்க போகிறாங்க. அப்போ 2 மாநிலங்களை சேர்ந்த அரசுகள், காவல்துறை இதெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காவல்துறையுமே சொன்னாங்க, வீடு வாடகைக்கு வடமாநில தொழிலாளர்களுக்கு விடுறீங்கனாக்கா அவங்களோட ஆதார் கார்டெலாம் வாங்கி அதை வந்து பக்கத்தில் இருக்க காவல் நிலையங்களில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு முறைப்படுத்தணும். எந்த முறையும் இல்லாமல் அவர் வேலை இல்லாமல் ரோட்லலாம் தங்கியிருந்திருக்காரு. அப்புறம் அவரு இந்த சிக்கந்தர் அவர் பேர், அவரு சொன்ன இடங்களுக்கு போய் தங்கியிருக்காரு அப்படின்ட்டு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் குடும்பத்தோடு வந்து இங்கே கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதை முறைப்படுத்துறதுக்கு 2 மாநிலங்களும் என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கணுமோ அதையும் எடுக்கணும். பிரேமலதா, நான் 3ஆம் தேதி முடிவை அறிவிக்கிறேன், யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி இந்த பிக் பாஸ் எலிமினேஷன் மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி போட்டு அப்படியே வந்து எந்த அளவுக்கு பேரம் உறுதியாகிறதோ அந்த அளவுக்கு வந்து முடிவை அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கெலாம் பார்த்தோன்னா விருதுநகர் போகிறப்ப வந்து விருதுநகர் நான் போகலான்னு இருந்தேன். நம்ம பாருங்க, விஜயபரபாரனுக்கு அவருக்கு நிறைய பர்சனல் வேலைகள் இருக்குது. இருந்தாலும் வந்து விருதுநகர் போகவுமே எல்லா வேலைகளும் விட்டுட்டு என் கூட வரேன்ட்டார். அந்தளவுக்கு அந்த தொகுதி மேலே வந்து அவருக்கு ஆர்வம் அதிகம். அதாவது விருதுநகர் எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு அடி போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்படின்னா அவருக்கு நிறையா வேலை இருக்குங்கிறது நமக்கு தெரியலை. அப்படி வந்து பிரேமலதா வந்து கடைசியில் பாருங்கள், ரெண்டும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நட்டாத்தில் நிற்க போகிறாங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. இன்னொரு பக்கம் ராமதாஸ், அவர் வந்து திடீர்னு ஸ்டாலினுடைய அரசு சிறப்பாக இருக்குங்கிறாரு. அப்புறம் திமுக அரசு கண்டித்து ஒரு அறிக்கை வராரு. அதாவது எல்லா பக்கம் துண்டை போனோம், எங்கேயாவது ஒரு பக்கம் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு கடைசியில் தாவேக்கோட ராமதாஸ் சேரப்போகிறார் அப்படிங்கிற பேச்சுகள் வர ஆரம்பிக்குமே.
தாவேக்கால வந்து துணை பொதுச்செயலாளர் ராஜ்மோகன் அறிக்கை விட்டார், நாம் இது வரைக்கும் யாரோடையுமே கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தையை தொடங்கவே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் தலைவரோடையே நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டார். அப்படிங்கிறனால இப்போ பிரேமலதா, ராமதாஸ் 2 பேரும் மதில் மேல் புனையாக இருக்கிறார்கள். அவர்கள் மதிலில் இருந்து எந்த பக்கம் குதிப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. கடைசியாக 2 விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது ஏறிக்கொண்டே போகிறது. இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 9,000 ரூபாய்க்கு மேலே ஏறிக்கிறது. 1,34,000 வந்து விட்டது. 1,4 லட்சம்லாம் தாண்டி போயிடுச்சு. போகிற பாகத்தை பார்த்தோம்னா வந்து ஒரு சதுரடி எவ்வளோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பவுனுடைய விலை ஏறிவிடும் போல இருக்கு. தங்க விலை மட்டும் இல்லை, வெள்ளி விலையும் போட்டி கொண்டே ஏறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உலக அளவிலான பொருளாதார நெருக்கடிகள் வந்து முற்றி இருக்கிறது, போர்ச்சூழல் அதிகரித்திருக்கக்கூடியது அப்படிங்கிறது அந்த தங்க விலையினுடைய ஏற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா பொருளாதாரம் தன்னுடைய நிலைத்தன்மை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தங்கங்கிறது வெளியில் வராமையே வந்து பதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து அதுக்கான டிமாண்ட் அதிகரிக்கிற பொழுது அதனுடைய விலைங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து இது, அதாவது காரல் மார்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னால் ஒரு வர்க்கத்தின் அரசியல் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறதுங்கிற மாதிரி ஒன்றோடு சேர்த்து இன்னொரு விஷயம் இருக்கிறது. உலகத்தில் வந்து பொருளாதாரம் வந்து ஒரு நிலைத்தன்மைக்கு வரலைன்னா இது அதிகரித்து தான் போகும். கடைசியில் பார்த்திங்கன்னா மிக சராசரியான ஏழைகள் போய் வந்து ஒரு பவுன் தங்கம் வாங்குறதுங்கிறது அவங்க வாழ்க்கையில் சாத்தியமே இல்லாத அளவுக்கு போயிடும் போல இருக்குது. அதனால் வந்து உலகத்தும் வந்து நமக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் இருக்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று இன்னொன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து மத்திய அரசு ஏடிஎம்கள் தொடங்குகிறது. சின்ன சின்ன நோட்டுகள் எடுப்பதற்காக, அதாவது 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா எடுப்பதற்காக ஏடிஎம்களை தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் நேராக போய் பேங்க்கில் போய் செக்கு கொடுத்து பணம் வாங்குவது அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தது. அதுக்கப்புறமா ஏடிஎம் வந்ததுக்கு பிறகு, ஏடிஎம் கார்டெலாம் வந்ததுக்கு பிறகு பேங்க்குக்கு போகிறதே கிடையாது, எல்லாமே போய் வந்து டெபிட் கார்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபோனில் ஜிபே, ஃபோன்பேலாம் வந்ததுக்கு பிறகு ஏடிஎம் கூட யாரும் போகிறது கிடையாது. ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தோம்னா கூட வந்து முழுக்க ஜிபே, ஃபோன்பேயில் தான் பண்ணுறாங்க. யார் இப்போ போய் ஏடிஎம்மில் போய் எடுக்கிறாங்க? சில்லறை தட்டுப்பாடுங்கிறது பெரும்பாலும் இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபோன்பே, ஜிபேன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இந்த ஏடிஎம்மை தொடங்குறாங்கன்னே தெரியல. அந்த மக்கள் படத்தில் திருப்பி ஒரு ஏடிஎம்மை திறந்து வச்சு அதுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டு அங்கே உள்ள நாய் போய் பல நாள் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர்லேயே இருந்து எதுக்காக இதை தொடங்குகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஏற்கனவே இவங்க திறந்து ஏடிஎம்லேயே பார்த்தோம்னா வந்து 1000 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 2000 நோட்டு, கலர் நோட் அடித்து கடைசி அது வராமையே போனது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இது எதற்காக இந்த திட்டம் என்பதுமே நமக்கு தெரியவில்லை. கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியை சொல்லி முடித்து விடலாம். ஆளுநர் மாளிகையிலே கம்பர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார் ஆர்.என். ரவி. திருக்குறள்லாம் படித்து முடிச்சுட்டு அப்படி போகிறதுக்கு அடுத்து கம்பராமாயணத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கார். அப்படி கம்பராமாயணத்தை ஓப்பன் பண்ணி வச்சு இது கம்பர் சிலையை வந்து அவர் திறந்திருக்கார். என்ன அவர் கம்பராமாயணத்தை படித்தார், எதுக்காக திறந்து வச்சார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டிப்பாக ஆளுநர் மாளிகைக்கு கூப்பிட்டு இவர் தான் கம்பர், இவர் தான் கம்பராமாயணத்தை எழுதினவர் என்பதை அவருக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுகோளையும் நம்ம வைக்கிறோம். இதுபோன்ற பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள். முச்சைன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.